இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகளை கவனிப்போம். அது கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ இதனாலே ஆவியை பெற்றீர்கள். ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே அந்த முதல் வசனத்துல எழுதுறாரு. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இது இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார், இந்த கடிதத்தை அவர் நிருபத்தை எழுதுகிறார். புத்தி இல்லாத கலது இத்தனை புத்திகரமான மனிதர்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதை நான் பார்க்கிறோம். ஆவியில ஆரம்பம் பண்ணினவர்கள் மாம்சத்துல முடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஆரம்பிச்சது அந்த கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தினாலே. முதல் வசனத்துல சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டாரே. பிரத்யட்சமாய் இயேசு கிறிஸ்து வெளியே, அப்பதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பகுதியில கடந்து சென்றுட்டு இருக்கேன் வீட்டுக்கு பக்கத்துல. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாய் நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் துன்மார்க்கமான வாழ்ந்த காலத்துல சொல்றேன். அப்ப கூட்டமா இருக்காங்களே, என்ன சரி பார்க்கலாம் அப்படின்னு போறேன். அப்ப அந்த டிவி கிடையாது, போன்லாம் அப்ப ஜாஸ்தி இங்க கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா நான் போய் அமரும் பொழுது அந்த சிலுவை பாடுகள் அது முன்பதாய் ஓடிக்கொண்டு இருக்கு. நான் கிறிஸ்தவன் தான், ஆனாலும் அது எனக்கு வித்தியாசமா இந்த இடத்துல தெரிந்தது. ஆண்டவர் அடிக்கப்படுகிறதையும் அவர் ஒடுக்கப்படுகிறதையும் அது என் இருதயத்தை உடைத்தது. பிரியமானவர்களே, நான் அந்த இடத்துல எனக்கு என் இருதயம் கலங்கி ஒரு கண்ணீர் வந்து விட்டது. முடிந்து நானும் போய்விட்டேன். ஆனா ஒரு நாட்கள் வந்தது, ஆண்டவர் என்னை தொட்டார், ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் என்னை அழைத்து சென்றார். கர்த்தரை அவர் முழுமையை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தரை வைத்தார். ஆண்டவர் இதான் சொல்லுகிறார் பாருங்க, இவ்வளவு சிலுவையில் ஆண்டவர் பிரதட்சமாய் கண்ட நீங்கள் இத்தனை புத்தியினர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டார்னா பாருங்க, இந்த ஜனங்கள் வழி மாறி போகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மாறி போகிறார்கள். பாருங்க, ஒரு அன்பு சகோதரன் தெரியும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி போறாங்க அப்படின்னா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல ஆவியில இருக்கும் பொழுது அந்த சகோதரன் சொல்லுகிற ஒரு சாட்சி, இவங்க தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, நாங்க கூடி ஜெபிப்போம், ஆண்டவர் பிரதிட்சமாய் அவரோடு இடைபடுவார் என்று சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்கள்ல அவர் பார்த்தா அவங்க வேற ஒரு மதத்துல இருக்கிறாங்க. அவங்க வேற திருமணமானது, அவங்க காதல் திருமணம் பண்ணி அப்படி மாறிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவருக்கும் அவங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஆண்டவருக்கும் அவங்களுக்கு பயங்கரமான தூரம். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி அதான் சொல்றாரு ஆண்டவர். இப்படிப்பட்டதான சின்ன சின்ன காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் நம்மளை புத்தியீனமாய் மாற்றிவிட்டது. எது நம்மளை புத்தியீனமாய் மாற்றுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் கவனிக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். பிரியவன், என்னை புத்தியீனமாய் மாற்றுகிற காரியம் கர்த்தரை அறிய விடாதபடிக்கு, கர்த்தரை நெருங்க விடாதபடிக்கு எந்த ஒரு காரியத்தை புத்தியீனமாய் மாற்றுகிறது என்பதை கவனிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திசை மாறி ஓடச் செய்கிற புத்தியீனமான காரியம் எது என்பதை கண்டுகொண்டால் போதும். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் ஆவியில நீங்க ஆரம்பித்தவர்கள் மாம்சத்தில் முடிக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே இந்த ஆவியானவர்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருப்பார். அப்ப ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். நீங்க அந்த மாதிரி ஒரு அந்த புத்தியீனமான காரியத்துக்கு நீங்க போக மாட்டீங்க என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாள் ஆண்டவர்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியத்தில் நான் நிற்போமானால் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் வழி விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம், எங்களை விடுவித்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் வழி தப்பி போகிற போல எங்களுக்கு தெரிகிறது. ஆண்டவரே, இந்த புத்தீனமான காரியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை தாங்கய்யா. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்திகரித்தது அல்லவா? இந்த பரிசுத்தமா எங்களை மாற்றி ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சலுக்குள்ள உள்ளே போகாத எங்களை காத்துக் கொள்வீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.